அனைவருக்கும் வணக்கம். போன ஜென்மத்துல தனக்கு ஏற்பட்ட துரோகத்துக்காக அடுத்த ஜென்மாவில் நீலியாக அவதாரம் எடுத்த அம்மன். பலிக்கு பலி, ரத்தத்துக்கு ரத்தம் அப்படின்னு ரத்தத்தால உறைந்த கதை இது. அப்படி என்ன துரோகம் நடந்தது? அடுத்த ஜென்மாலும் தொடர்ந்து வரதுக்கான காரணம் என்ன? அதை பற்றி தான் இந்த கதையில பார்க்க போறோம். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ஒரு ஜென்மத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்த ஜென்மத்தில் ஞாபகம் இருக்கிறது கிடையாது. ஆனால் தனக்கு ஏற்பட்ட துரோகத்தின் காரணமாக அதனால் நடந்த மரணத்தினால எல்லாம் வல்ல அந்த சிவபெருமான் கிட்ட வரம் வாங்கி அடுத்த ஜென்மாவில் யக்ஷினியான நீலியா அவதாரம் எடுத்து பழி வாங்கிய அம்மனோட கதை தான் இது. இதை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயற்கை எழில் சூழ்ந்த முப்பந்தல் அப்படின்ற இடத்துல எழுந்தருளி காட்சி தரக்கூடிய இசக்கி அம்மனோட கதை தான் இது. சந்தேகத்தாலையும் துரோகத்தாலும் வீழ்த்தப்பட்டு முடிஞ்ச கதை மறுபடியும் கோபத்தாலையும் இரத்தத்தாலையும் ஆரம்பமான கதை இது. இயற்கை வளமும் செல்வ வளமும் நிறைஞ்ச அந்த அழகான ஊருக்கு பேரு பலகை நல்லூர். இப்போ அதை பழுவூர் அப்படின்னு அழைக்கிறாங்க. அங்க சிவபெருமானுக்குன்னு பிரம்மாண்டமான கோவில் இருக்கு. சிவபெருமானுக்கு அங்க நித்திய பூஜைகள் புனஸ்காரங்கள்னு ஒன்று விடாம ஆகம விதிப்படி நடந்துட்டு வருது. அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கும் சிவபெருமானுக்கும் கைங்கரியம் பண்றதுக்காக 61 கன்னிகளை கொண்ட தேவதாசிகள் கூட்டம் ஒன்று அங்க கைங்கரியம் செஞ்சுட்டு வராங்க. அவங்க பகல் நேரத்துல கோவிலை தூய்மையாக வச்சுக்கிறது, கோவிலுக்கு தேவையான பொருட்களை சேகரிக்கிறது, வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையானதை செய்கிறது இப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க மாலை நேரத்தில் சிவபெருமானோட புகழை போற்றி புகழும் வகையில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்துவாங்க. இந்த தேவதாசி கூட்டத்தோட தலைவி பேர் சிவகாமி. சிவகாமிக்கு ஒரு ஆண் குழந்தை இருந்தாலுமே ஒரு பெண் குழந்தை இல்லை அப்படின்ற கவலையும் ஏக்கமும் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா தனக்கு அப்புறமா இந்த நாட்டிய கலையில சிறந்து விளங்குறதுக்காகவும் தன்னுடைய தொழிலை செய்யறதுக்காகவும் ஒரு பெண் குழந்தை இல்லை அப்படின்ற கவலையும் ஏக்கமும் அவங்களுக்கு இருக்கு. இதனால அவங்க தினமும் சிவபெருமான் கோவிலுக்கு செல்லும் போது தன்னுடைய அன்றாட பணிகளை முடிச்சதுக்கு அப்புறமா அங்க எழுந்தருளி காட்சி தரக்கூடிய சிவபெருமான் கிட்ட மனமுருகி பிரார்த்தனை செய்யறாங்க. எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும் அப்படின்ற அவங்க பிரார்த்தனை வெகு காலமா தொடர்ந்துகிட்டே இருக்கு. மனம் இறங்கின சிவபெருமான் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் தராரு. சிவபெருமானோட கருணையாலையும் அருளாலையும் பிறந்ததால அந்த குழந்தை பார்க்கறதுக்கு ரொம்ப பேரழகா இருக்காங்க. தேவலோகத்திலேருந்து இறங்கி வந்த தேவதை மாதிரி இருக்காங்க. சர்வ லட்சணங்களும் பொருந்திய அந்த பேரழகான குழந்தைய பார்க்குற எல்லாரும் வாயடைச்சி போறாங்க. இவ்வளவு அழகான குழந்தைய அங்க இருக்கிற யாருமே பார்த்தது கிடையாது. அதனால அந்த குழந்தைக்கு மகாலட்சுமி அப்படின்னு பேரும் வைக்கிறாங்க. சிவகாமி ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. தனக்கு அப்புறமா தன்னுடைய தொழிலை தொடர்ந்து செய்யறதுக்கு ஒரு பெண் வாரிசு வந்துருச்சு அப்படின்ற சந்தோஷம் அவங்களுக்கு. அதுவும் இவ்வளவு அழகான குழந்தையா இருக்கிறத பார்த்து மிகுந்த பூரிப்படைகிறாங்க. அதனால நாட்டிய கலையில இருக்கக்கூடிய அனைத்து நுணுக்கங்களையுமே மகாலட்சுமிக்கு கற்றுத்தராங்க. மகாலட்சுமியும் அதில் திறம்பட கற்று முடிக்கிறாங்க. இந்த உலகத்திலேயே லட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒன்று இருக்குன்னா அது தன்னோட அண்ணன் மட்டும்தான். அண்ணனுக்கும் லட்சுமியும் அவ்வளவு பிடிக்கும். 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவ்வளவு பாசம் வச்சுருந்தாங்க. ஒருத்தரை விட்டு ஒருத்தர் எப்பவும் பிரியவே மாட்டாங்க. ஒன்றா தான் இருப்பாங்க, ஒன்றா தான் விளையாடுவாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது லட்சுமி பருவம் அடைகிறாங்க.
லக்ஷ்மிக்கு செய்ய வேண்டிய எல்லா சடங்குகளும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அவளுடைய முதல் அரங்கேற்றம் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதற்காக பிரத்யேகமாக லக்ஷ்மி கிளம்பிட்டு இருக்கும்போது அங்கே வர சிவகாமி லக்ஷ்மியை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் அடைகிறா. ஏன்னா இவளுடைய அழகும் அற்புதமான இவளுடைய நாட்டிய கலையும் பார்க்குற எந்த செல்வந்தராக இருந்தாலும் மயங்கிடுவாங்க. இதனால் நமக்கு நிறைய வருமானம் வரும் அப்படின்ற ஆசை சிவகாமி மனசில் இருக்குது. ஆனால் இதற்கு மாறான எண்ணம் கொண்டவள் லட்சுமி. அதாவது தாசி குலத்தில் பிறந்திருந்தாலும் கற்பு நெறி தவறாம ஒருத்தர மனம் முடிச்சு அவர் கூட இல்லற வாழ்க்கை நடத்தணும் அப்படின்றது லட்சுமியோட எண்ணம். தன்னுடைய நாட்டிய கலைக்கு தேவையான அனைத்து ஆடை அலங்காரங்களையும் செஞ்சுட்டு பார்க்குறதுக்கு தேவதை போல அழகா லக்ஷ்மி கோவிலை நோக்கி வரா. வந்தவ சிவபெருமானை வணங்கிட்டு கோவிலை பலம் வரும்போது தன்னுடைய கால் இடறி கீழே விழ போகிறா. அப்போ ஒரு கை தாங்கி பிடிக்குது. யார் தன்னை தாங்கி பிடிக்கிறா அப்படின்னு லக்ஷ்மி நிமிர்ந்து பார்க்கும்போது வேற யாரும் இல்லை, அந்த கோவிலில் அர்ச்சனை செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அர்ச்சகர் தான். எப்பவும் வாயில தேவாரமும் நெற்றியில திருநீரும் மணமணக்க இருக்கக்கூடிய அவர் பார்த்த உடனே லக்ஷ்மிக்கு அவர் மேலையும் அவருக்கு லக்ஷ்மி மேலையும் காதல் அரும்புது. உடனே லக்ஷ்மி தன்னை சரி செஞ்சுக்கிட்டு அவருக்கு நன்றி கூறிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து வந்தாலும் அவளுடைய மனசில் அவருடைய திருநீறு பூசிய அந்த அழகான முகம் வந்து போகுது. அன்னைக்கு நாட்டியம் மிக சிறப்பாக நடந்து முடியுது. பார்க்குற எல்லாருமே இது மனித பெண் தானா இல்லை தேவலோகத்து பெண் தான் இப்படி நடனம் ஆடுதா அப்படின்னு வியக்கிற அளவுக்கு மிகவும் சிறப்பாக அந்த நடனம் இருக்குது. இதை பார்க்குற சிவகாமி ரொம்ப சந்தோஷம் அடைகிறா. ஏன்னா இவளுடைய நாட்டிய கலையை பார்த்துட்டு இன்னைக்கு எத்தனை செல்வந்தர்கள் தன்னை வீட்டு கதவை தட்ட போகிறாங்க அப்படின்ற எண்ணம் அவளுடைய மனசில் இருக்குது. ஆனால் லக்ஷ்மியோட மனசில் என்னமோ அந்த அர்ச்சகர் வந்து போய்கிட்டே இருக்காரு. மறுபக்கத்தில் எப்போதும் வாயில தேவாரமும் மனசில் சிவபெருமானோட சிந்தனையுமா இருக்கக்கூடிய அந்த அர்ச்சகர் லக்ஷ்மியை பார்த்ததுலேருந்து அவளுடைய எண்ணமாகவே இருக்குது. அவகிட்ட பேசணும், அவகிட்ட பழகணும் அப்படின்ற ஆசை அவருக்கு வருது. தான் வேதம் படித்த ஒரு அந்தனர் அப்படின்றதையும் மறந்து தாசிகள் இருக்கக்கூடிய சிவகாமி வீட்டு கதவை போய் தட்டுறாரு. சிவகாமிக்கு கதவு தட்டுற சத்தம் கேட்டது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஏதோ ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் வந்திருக்காரு, அவரை உபசரிக்க போகிறோம் அப்படின்ற ஆசையில் வீட்டு கதவை வந்து சிவகாமி திறக்கும் போது அங்கே வந்து பார்த்தா இந்த அர்ச்சகரை பார்த்து ஒரு நிமிஷம் அதிர்ச்சி அடைகிறா. சிவகாமி அதிர்ச்சி அடைஞ்சாலும் தன்னை சமாதானப்படுத்திக்கிட்டு தான் வீட்டு கதவை தட்டின யாரையும் நிராகரிக்க கூடாது அப்படின்ற தர்மத்திற்கு உட்பட்டு அந்த அர்ச்சகரை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறா. உட்கார வைக்கும்போது அந்த அர்ச்சகர் இன்னைக்கு உங்களுடைய மகளோட நடனத்தை பார்த்தேன், என்ன ஒரு அற்புதமாக நடனம் ஆடுறாங்க, அவங்கக்கிட்ட பேசலாம் நான் வந்தேன், அவங்கள பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே சிவகாமி இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அறைக்கு போகிறா. லக்ஷ்மி அறைக்கு போய் உன்னை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு, நீ போய் அவரை பாரு அப்படின்னு சொல்கிறா. ஆனால் லக்ஷ்மி நான் யாரையும் பார்க்கறதா இல்லை, எனக்கு அதில் விருப்பமும் இல்லை, என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு சிவகாமி வந்திருக்கிறது ஒரு பஞ்ச பரதேசி, அவளால் ஒரு பிரயோஜனமும் இருக்காது, நீ போய் இந்த தண்ணியை மட்டும் கொடுத்துட்டு வா, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கையில் டம்ளரை கொடுத்து லக்ஷ்மியை அனுப்பி வைக்கிறா. லக்ஷ்மி வேறு வழி இல்லாமல் அந்த டம்ளரை எடுத்துக்கிட்டு வரும்போது பார்த்தா அர்ச்சகர். அந்த அர்ச்சகரை பார்த்ததும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அவகிட்ட பேச ஆரம்பிக்கிறா. ரெண்டு பேரும் மணிக்கணக்காக பேசுகிறாங்க. அவங்களுடைய காதல் மென்மேலும் வளருது. அப்போது லக்ஷ்மி ஒரு வாக்கு தரா, என் மனசில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, அதனால் உங்களை தவிர இந்த ஜென்மத்தில் நான் வேறு யாரையும் தொடமாட்டேன் அப்படின்னு ஒரு சத்தியமும் செஞ்சு கொடுக்குறா. இந்த அர்ச்சகர் வீட்டுக்கு வரதும் தினமும் லக்ஷ்மியை பார்க்குறதும் சில நாட்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. தன்னை தேடி வர மற்ற செல்வந்தர்கள் யாருமே லக்ஷ்மி பார்க்குறதும் இல்லை, அவங்கக்கிட்ட பேசுகிறதும் இல்லை. இது சிவகாமிக்கு ரொம்ப கோபத்தையும் வருத்தத்தையும் தருது. இப்படி இருந்தால் நம்ம எப்படி பொழைக்க முடியும்? இருந்தாலும் தன்னுடைய மகள் பிடிவாதத்துக்கு முன்னாடி சிவகாமியால் எதுவும் செய்ய முடியலை. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சிவகாமி யோசிச்சுட்டு இருக்காங்க.
ஒரு நாள் லக்ஷ்மி வீட்டில் இல்லாத போது அப்போ அந்த அர்ச்சகர் வராரு. இந்த நேரத்தை சரியாக சிவகாமி பயன்படுத்திக்கிறா. அதாவது நீங்கள் தினமும் வீட்டுக்கு வந்து போய்கிட்டு இருக்கீங்க, செலவுக்கு வேறு பணமும் இல்லை, இதனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். நீங்கள் வரும்போது ஏதாவது பணமாவோ பொருளாவோ கொண்டு வந்தீங்கன்னா அது மிக உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சிவகாமி அர்ச்சகர்கிட்ட சொல்கிறா. உடனே அர்ச்சகரும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. அன்னையிலேருந்து தினமும் பணம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. தன் கையில் இருக்கிற எல்லா பணமும் தீர்ந்து போகுது. பணம் இல்லாத காரணத்தினால சிவகாமி வந்து லக்ஷ்மியை பார்க்க விட மாட்டா அப்படின்ற பயத்தில் கோவிலில் இருக்கக்கூடிய சிவபெருமான் நகைகளை ஒன்று ஒன்றா கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. கோவிலில் இருக்கிற எல்லா நகைகளும் தீர்ந்து போகுது. இந்த விஷயம் எதுவுமே லக்ஷ்மிக்கு தெரியாமல் நடக்குது. அவருடைய கையில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களும் தீர்ந்து கோவில் நகைகள் அனைத்தும் தீர்ந்து போய் வெறும் கையோட தன்னுடைய வீட்டிற்கு வர இந்த அர்ச்சகரை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், இனிமேல இந்த அர்ச்சகரால் எந்த லாபமும் எந்த பயனும் தனக்கு கிடையாது அப்படின்னு சிவகாமிக்கு புரியுது. எப்படியாவது இந்த அர்ச்சகரை லக்ஷ்மி கிட்டேருந்து பிரிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அதற்கான சரியான நேரமும் வந்தது. ஒரு நாள் லக்ஷ்மி வீட்டில் இல்லாத போது அர்ச்சகர் வராரு. அப்போ இனிமேல பொருளோ பணமோ இல்லாமல் வந்தா லக்ஷ்மி தன்னை பார்க்க மாட்டா அப்படின்னு ஒரு பொய் லக்ஷ்மி சொன்னதா அர்ச்சகர்கிட்ட சொல்றா. இதை நம்பாமல் அவர் எவ்வளவோ கூப்பிட்டு பார்க்குறாரு. ஆனால் லக்ஷ்மி வெளியில் வரவே இல்லை. மனம் நொந்தபடி தன்னுடைய வீட்டிற்கு போகிறாரு. இருந்தாலும் லக்ஷ்மியை பார்க்காம அவகிட்ட பேசாமல் இருக்க முடியல அப்படின்ற காரணத்தால் திரும்பவும் அடுத்த நாள் வராரு. இதை பார்க்குற சிவகாமிக்கு ரொம்ப கோபம் வருது. நான் நேற்றே உங்ககிட்ட சொன்னேன், பணமோ பொருளோ இல்லாமல் இந்த வீட்டு வாசப்படி இனிமேல் நீங்கள் மிதிக்கக்கூடாதுன்னு, ஏன் நீங்கள் திரும்ப வந்தீங்கன்னு அந்த அர்ச்சகர்கிட்ட சண்டை போடுறா. இதனால் மனம் நொந்து போன அவர் கண்ணீர் விட்டு அந்த இடத்தை விட்டு வெளியில் நகர்ந்து கால் போன போக்கில் நடந்து போகிறாரு. இதை பார்த்த லக்ஷ்மிக்கு அப்போ தான் புரியுது, தன்னோட பெயர் சொல்லி அம்மா பணமும் நகையும் அவர்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு கோபம் அடைகிற லக்ஷ்மி அந்த பணம் நகை எல்லாத்தையுமே ஒரு துணியில் மூட்டையாக கட்டி எடுத்துக்கிட்டு அவர் போன திசையை நோக்கி வேகமாக ஓடி வரா. லக்ஷ்மி தொடர்ந்து வரதை பார்த்துட்டு தன்னுடைய நடையில் வேகத்தை கூட்டுறாரு. இனிமே இவன் முகத்திலேயே நம்ம முழிக்கக்கூடாது, இவளுக்காக நம்ம எவ்வளோ பெரிய பாவங்கள்லாம் செஞ்சிட்டோம், செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்னு வேதனையோட வேகமாக நடக்கிறாரு. இருந்தாலும் லக்ஷ்மி விடாமல் தான் பின்னாடி ஓடி வரதை பார்த்துட்டு என்னதான் சொல்கிறான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு. அப்போ லக்ஷ்மி, அத்தான் நில்லுங்க, உங்களை பார்க்கறதுக்காக தான் நான் இவ்வளோ வேகமாக ஓடி வரேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அவர், சீ அத்தா, நான் யாரடி உனக்கு அத்தான், தாசி குலத்தில் பிறந்த நீ உன் புத்தியை காட்டிட்டல, உனக்காக நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், எல்லாம் வணங்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய நகைகளையே திருடிட்டேனே, இந்த பாவத்தை நான் எத்த ஜென்மத்தில் எப்படி கழிக்க போகிறேன்னு எனக்கே தெரிலன்னு கண்ணீர் விட்டு அலறாரு. அதான், ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. என் பேரை சொல்லி எங்கள் அம்மா உங்ககிட்ட வாங்கின பணத்தை பற்றியோ நகையை பற்றியோ எனக்கு எதுவும் தெரியாது. இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் கொடுத்த பணம் நகை எல்லாமே இந்த மூட்டையில் இருக்குது, வேணா இதை நீங்கள் பாருங்கன்னு லக்ஷ்மி தான் கையில் இருக்கிற மூட்டையை திறந்து காட்டுறா. அது மட்டும் இல்லாமல் இந்த நகைகளை கொண்டு போய் கோவிலையே வச்சுருங்க, எனக்காக தான் நீங்கள் இப்படி ஓட்டாண்டியாக நிற்கிறீங்க, இதெல்லாம் நான் உங்ககிட்ட திரும்பி கொடுக்குறேன், என்னை விட்டு மட்டும் நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க. எங்கள் அம்மா வேணால் தாசியாக இருக்கலாம், ஆனால் நான் அப்படி கிடையாது, நான் கற்பு நெறியோட உத்தமையாக வாழணும்னு நினைக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி சொல்கிறா. சரி அப்படின்னு 2 பேரும் யோசித்து ஒரு முடிவுக்கு வராங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா இந்த ஊரில் இருக்கிறது நல்லா இருக்காது, அதனால் இந்த ஊரை விட்டுட்டு நம்ம வேறு ஊருக்கு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து 2 பேரும் மலையாள தேசத்துக்கு போய் அங்கே போய் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அதனால் 2 பேரும் மலையாள தேசம் நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப தூரம் நடந்ததால் லக்ஷ்மிக்கு உடல் சோர்வு ஏற்படுது. வெயில் வேற பயங்கரமாக அடிக்குது. அப்போது லக்ஷ்மி, அத்தான், இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியாது, ரொம்ப சோர்வாக இருக்குது, கொஞ்ச நேரம் எங்கேயாவது உட்காந்துட்டு அப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி சொல்கிறா. அப்போது சுற்றி முற்றி பார்க்கும்போது அங்கே எங்கேயுமே நிழல் கிடையாது, ஒரு கள்ளிச்செடி மட்டும் இருக்குது. சரி வா, அங்கே ஒரு கள்ளிச்செடி இருக்குது, அந்த நிழலில் இளைப்பாறிட்டு அதற்கப்புறமா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த அர்ச்சகர் சொல்கிறாரு.
அந்த கள்ளி செடி நிழல்ல தன்னோட தொடை மீது தலை வச்சு லட்சுமி தூங்க ஆரம்பிக்கிறா. நடந்து வந்த களைப்பாலையும் உடல் சோர்வாலையும் லட்சுமி தன்னையும் மீறி அசந்து தூங்குறா. அப்போ அந்த அர்ச்சகரோட மனசுல ஏகப்பட்ட எண்ணங்கள் விபரீதமா தோன்றுது. அதாவது தாசி குலத்துல பிறந்த பெண் தானே இவ எப்படி என்னை காதலிக்கிறான்னு சொல்றத நான் நம்புனேனே, அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். தாசியோட அன்பு எல்லாமே பணத்தின் மேல தானே இருக்கும். இவங்க அம்மா பணம் இல்லைன்னு என்னை விரட்டி விட்டா, இவளும் எதிர்காலத்துல இதை செய்ய மாட்டா அப்படின்னு என்ன நிச்சயம் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா சொன்ன வார்த்தைகள் திரும்ப திரும்ப மனசுல தோன்றிக்கிட்டே இருக்கு. ஒரு தாசி பெண் எப்படி உத்தமையா இருக்க முடியும்? தன்னை போல வேறு ஒரு நபர்கிட்டையும் பணத்துக்காக இவன் நெறி தவறி இருந்திருக்க மாட்டான்றது என்ன நிச்சயம் அப்படின்ற சந்தேகமும் அவரோட மனசுல ஆழமா வருது. அவ என்னதான் தூய்மையான அன்பு தான் கிட்ட காட்டினாலும் அவருடைய கற்பின் மேல அவனுக்கு சந்தேகம் வருது. இதனால என்ன பண்றான்னா, இதில் இருக்கக்கூடிய மணலை தன்னுடைய துடை உயரத்துக்கு கூட்டி உயரமா வச்சுட்டு அதன் மேல லட்சுமி தலையை தூக்கி வைக்கிறான். தூக்கி வச்சுட்டு சுத்தி முத்தி பார்க்கறான். பார்த்துட்டு ஒரு பெரிய பாலாங்கல்லை எடுத்துட்டு வந்து, என்னை மயக்கின தாசியே, இன்னோட உன் கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு அந்த கல்லை வேகமா லட்சுமி தலையில போடுறான். இதனால லட்சுமி துடிக்கிறா. அது மட்டும் இல்லாம அவ ஒரு சாபமும் கொடுக்குறா. டேய் வேதியனே, உன்னை நம்பி எங்க அம்மாவை விட்டுட்டு நான் வந்தேன். என்னை ஏமாத்தி நீ கொலை செஞ்சிட்டல, இது என்ன நியாயம்? நீ என்னை கொன்னதுக்கு சாட்சி எதுவும் இல்லைன்னு நினைக்காத. நான் பத்தினி, உன்னை தவிர வேற யாரையும் நான் மனசால கூட நினைச்சதில்லை. நீ என்னை கொன்னதுக்கு இந்த கள்ளி மரம் தான் சாட்சி. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை நான் வாழ விட மாட்டேன், உன்னை பழிக்கு பழி வாங்குவேன் அப்படின்னு சபதம் போட்டுட்டு இறந்து போறா. இதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காத அந்த அந்தணன் ஒரு தாசியின் சாபம் தன்னை என்ன செஞ்சிட போகுது அப்படின்ற எண்ணத்தில் அந்த நகை மூட்டையை எடுத்துக்கிட்டு இதில் இருக்கக்கூடிய நகைகளெல்லாம் விற்றுட்டு நம்ம புதுசாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் அந்த காட்டு வழி பாதையில் வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறான். வெயிலின் காரணமாக அவனுக்கு தாகம் ஏற்படுது. அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிணத்துல தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்குறான். அப்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு கருநாகம் அவனை கடிச்சிருது. இதனால் அவனும் அந்த இடத்துலையே இறந்து போகிறான். இன்னொரு பக்கம் வீடு திரும்பி வர லட்சுமியோட அண்ணன் நடந்த எல்லாத்தையும் கேள்விப்பட்டு தன்னுடைய அம்மா மேலே கோபப்பட்டுட்டு லட்சுமி போன திசையை நோக்கி வேகமாக நடந்து வரான். அப்படி காட்டு வழி பாதையில் நடந்து வரும்போது, ஏன் நீ இப்படி பண்ண? என்கிட்ட சொல்லியிருந்தா நானே அந்த அந்தணன் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி உன் கூட வாழ வச்சிருப்பேனே. இப்படி காட்டு வழி பாதையில் தனியாக வந்தியே, உனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே, நான் உன்னை எங்கே போய் தேடுவேன் அப்படின்ற பதப்பதைப்போட புலம்பிக்கிட்டே வரான். அப்படி வரும்போது தலை சிதைப்பட்டு இறந்து கிடக்கக்கூடிய தன்னுடைய தங்கையின் உடலை பார்க்குறான். அந்த இடத்திலேயே அவனுக்கு உயிர் பிரியுது. பெருமானோட கருணையால பிறந்ததாலையும் தாசி குலத்துல பிறந்து கற்பு நெறி தவறாம வாழ்ந்ததாலையும் லட்சுமியோட ஆவி நேரா சிவபெருமான் கிட்ட போகுது. அங்க போய் ஈசன் கிட்ட முறையிடுது. ஐயனே, நான் தாசி குலத்துல பிறந்திருந்தாலும் பத்தினியா தான் வாழ்ந்தேன். இப்படி நான் வாழ்ந்தது தவறா? எனக்கு இந்த தண்டனையே. எனக்கு மட்டும் இல்லாம எந்த தப்பும் செய்யாத என்னுடைய அண்ணனும் எனக்காக இறந்து போயிட்டாரு. இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு அழுது புலம்பி ஈசன் கிட்ட முறையிடுறா. சிவபெருமான் சிரிச்ச முகத்தோட லட்சுமி கிட்ட கை காட்டுறாரு. அதோ அங்கப்ப உன்னை கொன்ற பாவத்துக்காக அவனும் கருநாகம் தீண்டி அப்பவே இறந்து போயிட்டான். இதுதான் அவன் உனக்கு செஞ்ச பாவத்துக்கான தண்டனை அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு. அதற்கு லட்சுமி, இல்லை ஈசனே, அவன் என்னை நம்ப வச்சு கொன்னான். அவனை நான் முழுசா நம்பினேன். அதனால அவனை என்னுடைய கைகளாலேயே பழிக்கு பழி வாங்கணும். அதுக்கான வரத்தை நீங்க தரணும் அப்படின்னு மன்றாடி சிவபெருமான் கிட்ட கேட்குறா. சிவபெருமானும் சரி, நான் அப்படியே தரேன். அடுத்த பிறவியில் நீங்கள் யக்ஷர்களாக பிறப்பீங்க. நீங்கள் யார் என்ற உண்மை உங்களுக்கு தெரியும். நீ அப்போ அவனை பழி வாங்கலாம் அப்படின்னு வரம் தராரு.
சிவபெருமான் கிட்ட வரம் வாங்கின லட்சுமியும் அவளோட அண்ணனும் அப்போ ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சோழ ராஜனுக்கு குழந்தைகளாக பிறக்கிறாங்க. 2 பேருக்கும் நீலன் நீலி அப்படின்னு பேரும் வைக்கிறாங்க. சிவபெருமானோட அருளால் பிறந்ததால் குழந்தைகள் பார்க்கறதுக்கு மனித குழந்தைகள் மாதிரி தென்பட்டாலும் உண்மையில் அவங்க 2 பேரும் யக்ஷர்களாக இருந்தாங்க. 2 குழந்தைகளும் யக்ஷ குழந்தைகள் அப்படின்றதால தாய்ப்பால் 2 குழந்தைகளுக்குமே பத்தல. எல்லாரும் உறங்கினத்துக்கு அப்புறமா நீலன் கிட்ட, நீலி எனக்கு ரொம்ப பசிக்குது, வானா நம்ம வெளியில் போய் எதையாவது சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தூங்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறமா 2 பேரும் வெளியில் போகிறாங்க. அரண்மனை பகுதியில் சுற்றி இருக்கக்கூடிய ஆடுகளையும் மாடுகளையும் கடித்து ரத்தம் குடிச்சிட்டு பசி ஆறுனதுக்கு அப்புறமா ஒன்றும் நடக்காதது போல் குழந்தைகளாக வந்து அரண்மனையில் படுத்து தூங்குறாங்க. மறுநாள் விடிஞ்சதும் பார்க்கும்போது குழந்தைகள் மேலே ரத்த வாடை வீசுறத பார்த்து மகாராணி அதிர்ச்சி அடைகிறாங்க. இது எப்படி நடந்தது அப்படின்னு அதிர்ச்சி அடைகிற மகாராணி குழந்தைகள் மேலே வாசனை திரவியங்கள் பூசி அவங்கள பாராட்டி சீராட்டி வளர்க்குறாங்க. திரும்பவும் இரவு நேரத்தில் அதே மாதிரி இவங்க வெளியில் போய் பசியாறி வரதும் ரத்த வாடையும் குழந்தைகள் மேலே வீசுறதும் சில நாட்கள் நடந்து வருது. இது என்னன்னு புரியாத மகாராணி மகாராஜா கிட்ட சொல்கிறாங்க. இப்போ குழந்தைகள் சுற்றி இருக்கிற அரண்மனை பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா ஆடு மாடுகளும் முடிஞ்சதுக்கப்புறமா அதற்கப்புறமா ஊரில் போய் ஆடு மாடுகளை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாக மாறி எல்லாரும் மகாராஜா கிட்ட வந்து புகார் கொடுக்குறாங்க. எங்களுடைய ஆடுகளும் மாடுகளும் இரவு நேரத்தில் யாரோ ரத்தம் குடிச்சிட்டு போயிடுறாங்க, இதனால் எங்களுக்கு மிகுந்த நஷ்டம் ஏற்படுது, இதை நீங்கள் தான் எப்படியாவது சரி செய்யணும் மகாராஜா அப்படின்னு முறையிடுறாங்க. குழந்தைகள் மேலே இரவு நேரத்தில் ரத்த வாடை வீசுது அப்படின்னு மகாராணி சொல்கிறத கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச மகாராஜா இதை என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு. உடனே குழந்தைகள் பிறந்த நேரத்தை வச்சு ஜாதகம் கணிச்சு பார்த்தா குழந்தைகள் பிறந்த நேரத்திலிருந்து ஏதாவது தோஷமோ இல்லை பரிகாரம் ஏதாவது செய்கிற மாதிரி இருந்தால் செஞ்சு சரி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஜோசியனை வரவழைக்கிறாங்க. ஜோசியனும் குழந்தைகள் பிறந்த நேரத்தை கணிச்சிட்டு, ராஜா இது சாதாரண குழந்தைகள் மாதிரி தெரியல, இது பேய் குழந்தைகள் மாதிரி தெரியுது, இந்த குழந்தைகளால் இந்த கோட்டைக்கு ஆபத்து இருக்கிறதா இந்த குழந்தைகள் பிறந்த நேரம் சொல்லுது, அதனால் இந்த குழந்தைகள் இந்த நாட்டுக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த ஜோசியர் சொல்கிறாரு. இதனால் கோபம் அடைகிற மகாராஜா இது இவன் ஜோசியரே கிடையாது, எதிரி நாட்டிலேருந்து வந்த ஒற்றனா கூட இருக்கலாம், உடனே இவனை அரண்மனையை விட்டு வெளியில் அனுப்புங்க அப்படின்னு கோபப்படுறாரு. இது உண்மையாகவே எதிரிகளோட சதி அப்படின்னு நினைக்கிற மகாராஜாவுக்கு இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் நாளுக்கு நாள் ஆடு மாடுகள் எண்ணிக்கை இறப்பு விகிதம் அதிகமாகிக்கிட்டே போகிறதால இது ஒரு பெரிய பிரச்சனையாக நாட்டில் உருவெடுக்குது. எல்லாருமே ராஜா கிட்ட வந்து முறையிடுறாங்க. அதனால் ராஜா என்ன பண்ணுறாருனா தன்னுடைய சேவர்களை பணி அமர்த்துறாரு. இரவில் கண் விழிச்சு பாருங்கள், யார் இந்த பாதகத்தை செய்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு கட்டளையிடுறாரு. அதன்படி சேவகர்களும் கண் விழிச்சு பார்க்கும்போது அரண்மனையிலேருந்து 2 குழந்தைகளும் வெளியில் வந்து ஆடு மாடுகள் ரத்தத்தை குடிக்கிறத பார்த்த சேவகர்கள் அதிர்ச்சி அடைஞ்சு போய் இந்த தகவலை மன்னர்கிட்ட சொல்கிறாங்க. மன்னரால் இதை உண்மையாகவே புரிஞ்சிக்கவும் முடியலை, ஏற்றுக்கவும் முடியலை. உடனே மன்னர் இதை எப்படி சரி செய்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருக்காரு. அடுத்த நாள் மன்னரே கண் விழிச்சு பார்க்குறாரு. தன் கண் முன்னாடியே குழந்தைகள் ஆடுகள் மாடுகள் ரத்தத்தை குடிக்கிற பார்த்துட்டு மன்னர் உறைஞ்சி போயிடுறாரு. மன்னர் உடைஞ்சு போகிறாரு. அவருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. உடனே மிகுந்த சக்தி வாய்ந்த ஒரு சாமியாரை அரண்மனைக்கு வர வைக்கிறாரு. வந்த சாமியார்கிட்ட, சாமி உங்களுக்கே நல்லா தெரியும், இந்த நாட்டை நான் சீரும் சிறப்புமாக ஆட்சி செஞ்சு வரேன், எல்லா செல்வமும் பேரும் புகழும் எல்லாம் இருந்தும் குழந்தை செல்வம் இல்லை. பல வருஷமாக தவம் இருந்து எங்களுக்குன்னு 2 குழந்தைகள் பிறந்தாங்க.
எனக்கு அப்புறம் இந்த நாட்டை ஆட்சி செய்ய வாரிசு வந்துருச்சு, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் பிறந்த குழந்தைகள் இப்படி பேய் குழந்தைகளாக இருக்குது. இதனால் இந்த நாட்டுக்கு மிகுந்த ஆபத்து வேற ஏற்படுது. எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியலை அப்படின்னு கண்ணீர் விட்டு சாமியார் கிட்ட அலறாரு. உடனே அந்த சாமியார் கண்மூடி தன்னுடைய ஞான திஷ்டியில் பார்த்துட்டு, மன்னா நீ சொல்கிறது உண்மைதான், இது மனித குழந்தைகளே கிடையாது, இவங்க 2 பேரும் யக்ஷர்கள். இவங்க இதற்கு அப்புறமும் இந்த குழந்தைகள் இந்த கோட்டையில் இருந்தால் இந்த கோட்டைக்கும் நாட்டுக்கும் மிகுந்த ஆபத்து ஏற்படும். அதனால் இந்த குழந்தைகளை இந்த கோட்டையை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய காட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வா, அதுதான் இதுக்கான ஒரே தீர்வு அப்படின்னு அந்த சாமியார் சொல்கிறாரு. சாமியார் சொல்கிறத கேட்ட ராஜா வேறு வழி இல்லாமல், என்னதான் தாம் பெற்ற பிள்ளைகள் பேய் பிள்ளைகளாக இருந்தாலும் அதன் மேலே பாசம் இருக்க தான் செய்யுது, இருந்தாலும் தன்னுடைய நாட்டிற்காகவும் மக்கள் நலமாக வாழுன்ற காரணத்துக்காக தன்னுடைய நெஞ்சை கல்லாக்கிக்கிட்டு அந்த 2 குழந்தைகளையும் தூரத்தில் இருக்கக்கூடிய காட்டு பகுதியில் கொண்டு விட்டுட்டு வர சொல்லி உத்தரவிடுறாரு. தன்னுடைய பணியாட்கள் அந்த வேலையை செய்தும் முடிக்கிறாங்க. இப்போது நீலனும் நீலியும் தன் முற்பிறவியில் உயிர் நீத்த அந்த கள்ளிக்காடு பகுதிக்கு சென்று அடைகிறாங்க. அங்கே வேப்ப மரமாக அண்ணன் மாறி நிற்க, நீலி மட்டும் வெறியோடையும் ஆவேசத்தோடையும் அந்த பக்கமாக போவோர் வருவோர் எல்லாம் கொன்று தன்னுடைய காதலனை எதிர்பார்த்து வெறியோட காத்துக்கிட்டு இருக்கா. இப்படியே நாட்கள் நகர்ந்து போய்கிட்டே இருக்கு. ஒரு நாள் நீலி வேட்டையாடுறதுக்காக காட்டோட உட்பகுதிக்கு போயிட்டா. அப்போது அந்த பகுதியில் வாழக்கூடிய வேளாளர்கள் மர வேலைக்கு மரங்கள் தேவைப்படுது அப்படின்றதுக்காக அந்த காட்டுக்கு வராங்க. தேவையான மரத்தை வெட்டி எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற எண்ணத்தோட. அப்போது அந்த வேளாளர்களுக்கு நீலன் குடியிருந்த வேப்ப மரம் கண்ணில் படுது. அது நல்லா செழிப்பாக இருக்கிறதால அந்த மரத்தை வெட்டி எடுத்துட்டு போகிறாங்க. இதனால் நீலன் மாண்டு போகிறான். வேட்டை முடிஞ்சிட்டு திரும்பி வர நீலி தன்னுடைய அண்ணனான நீலன் குடியிருந்த வேப்ப மரத்தை காணாது தவிச்சு போறா, கதறி அழுறா. அப்பதான் அவளுக்கு தெரியுது, பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாளர்கள் தான் தன்னுடைய அண்ணன் குடியிருந்த வேப்ப மரத்தை வெட்டி அவனை கொன்னாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு அவங்க எல்லாரையும் நான் அழிச்சிடுவேன், இது என்னுடைய சபதம், உன்னுடைய மரணத்துக்கு காரணமான யாரையும் நான் விட மாட்டேன் அப்படின்னு திரும்பவும் ஒரு சபதம் செய்கிறா. இப்போ நீலி தன்னுடைய அண்ணனும் இல்லாமல் தன் முற்பிறவியில் தன்னை கொன்றவனை பழி வாங்கிறதுக்காக அதே வனத்தில் நெடுநாள் காத்திருக்கா. இன்னொரு புறத்தில் காவேரி பூம்பட்டினத்தில் மிகப்பெரிய செல்வந்தரான ஒரு செட்டியாருக்கு அந்த வேதியன் இப்போ மகனாக பிறந்திருக்கான். அவனுக்கு ஆனந்த செட்டி அப்படின்னு அவங்க பெற்றோர்கள் பேரிட்டு வளர்த்து வராங்க. அப்படி பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் கணிக்கும் போது அதை கணிக்கிற ஜோசியர் எச்சரிக்கை கொடுக்குறாரு. அதாவது எக்காரணத்தை கொண்டும் உன்னுடைய பையன் வியாபார நிமித்தமாக தென் திசை நோக்கி போகக்கூடாது, அப்படி போனாலும் வெளியில் எங்கேயும் தங்கக்கூடாது, அப்படி தங்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தால் அங்கே இருக்கக்கூடிய சிவாலயத்தில் மட்டும்தான் தங்கணும், இந்த பையனுக்கு பெண்ணால் உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு அந்த ஜோசியர் கணிச்சு சொல்கிறாரு. இதனால் ஆனந்த செட்டியை எங்கேயுமே வெளியில் அனுப்பாமல் ரொம்ப பாதுகாப்பாக அவங்க அப்பா வளர்க்குறாரு. இப்போ ஆனந்த செட்டி வளர்ந்து பெரிய பையனாக ஆகிட்டான். வியாபாரத்தை தானே நடத்த தொடங்கிட்டான். சில சமயங்களில் வெளியில் தங்க வேண்டிய சூழ்நிலை வருது. இதனால் வெளியூர்லேயும் தங்குறான். இதெல்லாம் பார்க்குற அவங்க அப்பாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. தன் பையன்கிட்ட எடுத்து சொல்கிறாரு. இதை கேட்குற அவங்க பையனுக்கு அதில் எந்த நம்பிக்கையும் இல்லை. ஏன்னா முற்பிறவியை பற்றின எந்த ஞாபகமும் இப்போ ஆனந்த செட்டிக்கு இல்லை. அப்பா சொல்றதையும் ஏத்துக்கிற பக்குவமும் அவனுக்கு இல்லை. அதனால இது மேல எந்த நம்பிக்கையும் இல்லாம இருக்கான். தான் அப்பா வற்புறுத்துறதால ஒரு மந்திரவாதி கிட்ட போகிறான். அந்த மந்திரவாதி, உங்கள் அப்பா சொல்கிறது எல்லாமே உண்மைதான், ஒரு பெண்ணால் உன்னுடைய உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது, அதனால தான் உங்கள் அப்பா என்கிட்ட அனுப்பியிருக்காரு, நீ இந்த கத்தியை உன் இடுப்பில் எப்போவுமே வச்சுக்கோ, இந்த கத்தி இருக்க வரைக்கும் உன்னை யாராலையும் கொல்ல முடியாது, நெருங்கக்கூட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு மந்திர கத்தியை அவனுக்கு கொடுத்து அனுப்புகிறான். இதை வாங்கிக்கிட்ட ஆனந்த செட்டி மிகுந்த சந்தோஷத்தோட
பல பகுதிகளுக்கு போய் வியாபாரம் செஞ்சு வியாபாரத்தை பன்மடங்கு பெருக்கிறான். தனக்கு எந்த ஆபத்தும் வரலை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே இந்த கத்தியோட மகிமை அப்படின்னு நினச்சிக்கிறான். சமயம் தென் திசை நோக்கி செல்ல வேண்டிய கட்டாயம் வருது. அவங்க அப்பா எவ்வளவு தடுத்தும் கேட்கவே கிடையாது. எனக்கு எந்த ஆபத்தும் வராது, நீங்கள் பயப்படுற மாதிரி எனக்கு எதுவும் நடக்காது, ஏன்னா மந்திர கத்தி என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி எவ்வளவு தடுத்தும் கேட்காம வியாபாரம் நிமித்தமாக தென் திசை நோக்கி வர்றான். அப்போ அவங்க அப்பா, நீ எந்த பெண்ணையும் ஏறிட்டு பார்க்காத, பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு வழி அனுப்பி வைக்கிறாரு. கிட்ட நம்ம அனுமதி வாங்கிக்கிட்டோம், நம்ம கிட்ட மந்திர கத்தி இருக்க வரைக்கும் யாராலும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற எண்ணத்தில் சந்தோஷமாக ஆனந்த செட்டி தென் திசையை நோக்கி வரான். அவன் மட்டும் சிரிக்கல, அவனோட விதியும் அவனை சேர்த்து சிரிச்சுது. அப்படி அவன் வர திசையை நோக்கி தான் நீலி அவனை பழி வாங்கிறதுக்காக காத்துட்டு இருந்தா. இப்போது நீலி அவனை பார்த்துட்டா. இவன் தான் தன்னுடைய முட்ஜென்மாவில் ஏமாற்றி கொன்ன அந்தணன் அப்படின்ற விஷயம் நீலிக்கு ஞாபகம் வந்துடுச்சு. அவனை பழி வாங்கிறதுக்கு தயாரானா. ஜென்மம் விட்டு ஜென்மம் வந்து இத்தனை வருஷமாக நான் காத்துக்கிட்டு இருந்தது இந்த ஒரு தருணத்துக்காக தான், உன்னை பழி வாங்கணுன்ற ஒரே எண்ணத்துக்காக தான், வா உனக்காக தான் எதிர்பார்த்து நான் காத்திருக்கேன்னு மிகுந்த சந்தோஷம் அடைகிற நீலி அவன் அந்த காட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அவனை எதிர்நோக்கி வரவேற்கிறா. அதாவது அந்த காட்டுக்குள்ளே செவ்வாடை அணிஞ்சு ஒரு பெண் கையில் தாம்பாளத்தோட அவனை வரவேற்கிறா. இதை பார்த்ததும் இந்த காட்டு பகுதியில் எப்படி ஒரு பெண் தாம்பாளத்தோட வரவேற்க முடியும்னு பயமும் அதிர்ச்சியும் ஒரு சேர்ந்த ஆனந்த செட்டிக்கு வருது. உடனே ஆனந்த செட்டிக்கு தன்னுடைய தந்தை எச்சரிக்கை விடுத்ததும், ஜோசியர் சொன்னதும், மந்திரவாதி சொன்னதுன்னு இப்படி மாறி மாறி நிழலாடுது. பயமும் அவனை பற்றுது. இதனால் அவளை தவிர்த்துட்டு அவன் அந்த ஊர் பகுதிக்குள்ளே வேகமாக போகிறான். அவன் கையில் மந்திர கத்தி இருந்ததால் நீலியால் அவனை நெருங்க முடியலை. இதற்குள்ள மாலை பொழுதும் வந்துடுது. நீலி அந்த வனத்தில் எந்த கள்ளி செடிக்கு அடியில் தன்னுடைய உயிரை விட்டாலோ, என்னுடைய இறப்பிற்கு சாட்சி இல்லைன்னு நீ நினைக்காத, இந்த கள்ளி செடி தான் சாட்சின்னு சொல்லி எந்த செடியை சாட்சியாக சொன்னாலோ அந்த செடியை பிடுங்கி இப்போ அதை குழந்தையாக மாற்றுறா. குழந்தையாக மாற்றி அதை இடுப்பில் வச்சுக்கிட்டு ஆனந்த செட்டி போன திசை நோக்கி அவன் பின்னாடியே, அத்தான் அத்தான் என்னை விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு அழுது புலம்பிக்கிட்டே பின்னாடி வரா. யாரடி உனக்கு அத்தாச்சி, அந்த பக்கமாக போ அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த செட்டி வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறான். நீலியும் அத்தான் அத்தான் என்னை விட்டுட்டு போகாதீங்கன்னு அழுதுகிட்டே வரா. இதை அந்த ஊரில் இருக்கிற சிலர் பார்த்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீலி, இவர் என்னுடைய கணவர், இது என்னோட குழந்தை பிறந்ததும் என்னை விட்டுட்டு இவர் தனியாக போயிட்டாரு. இப்போ தான் அவரை பார்த்தேன், அவரை பார்த்ததும் அவர் பின்னாடியே நான் ஓடி வரேன் அப்படின்னு சொல்லி நீலி சொல்கிறா. பெண்ணுக்கு நியாயத்தை வழங்கணும் அப்படின்ற அடிப்படையில் ஆனந்த செட்டியை தடுத்து ஊர் பஞ்சாயத்து கூடுது. பஞ்சாயத்து விசாரணையில் ஆனந்த செட்டி என்ன சொல்கிறான்னா, இது என்னுடைய மனைவியும் இல்லை, இது என்னுடைய குழந்தையும் இல்லை, இவ பொய் சொல்கிறா அப்படின்னு சொல்லி ஆனந்த செட்டி சொல்கிறான். அதுக்கு நீலி, இல்லை இவர் என்னுடைய கணவர் அப்படின்றது சத்தியம், நான் வேணா பொய் சொல்லலாம், ஆனால் குழந்தை பொய் சொல்லாது, இந்த குழந்தையை இறக்கி விடுறேன், இதுவே உண்மையை சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இடுப்பில் வச்சிருந்த குழந்தையை கீழே இறக்கி விடுறா. அந்த குழந்தை உடனே வேகமாக ஆனந்த செட்டியை நோக்கி அப்பா அப்படின்னு வேகமாக வருது. இப்படி தன்னை நோக்கி அப்பான்னு அழுது வர குழந்தைய பார்த்ததும் ஆனந்த செட்டிக்கு மென்மேலும் பயம் அதிகமாகுது. அப்பா சொன்னது, ஜோசியர் சொன்னது எல்லாத்தையும் நம்பாமல் ஏளனமாக பார்த்தோம், இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சுது. உடனே மந்திரவாதி கொடுத்த கத்தி இருக்கா அப்படின்னு பார்த்தான். அந்த மந்திர கத்தி அவன் இடுப்பிலேயே இருந்தது. அப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் பெருமூச்சு வந்துச்சு. உடனே ஆனந்த செட்டி, இது என்னுடைய குழந்தையும் இல்லை மனைவி இல்லைன்னு திரும்ப திரும்ப சத்தியம் செஞ்சான். ஆனால் அதை அங்கே இருக்க யாருமே கேட்கல. ஒரு பெண்ணுக்கு அநியாயம் இழைக்காத, அது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து பேசுது. அதற்குள்ளே இருட்டாயிட்டதால் நாளைக்கு காலையில் இந்த விசாரணையை நம்ம தொடர்ந்து நடத்தலாம் அப்படின்னு பஞ்சாயத்து முடிவுக்கு வருது. கணவன் மனைவி 2 பேரையும்
கிராமத்தில் இருக்கக்கூடிய பொதுவான வீட்டில் தங்க வைப்போம். இவங்க 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும். அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில் பஞ்சாயத்தில் நம்ம பேசி ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு பஞ்சாயத்தில் முடிவாக சொல்கிறாங்க. நீலி உடனே அழுது புரண்டு, என்ன இவர்கிட்ட தனியாக விடாதீங்க, என்னையும் என் குழந்தையும் இவர் கொன்றுவார், ஏன்னா இவர் இடுப்பில் எப்போவுமே ஒரு கத்தி இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. உடனே கிராமத்தில் இருக்கிறவங்க சோதனை செஞ்சு பார்க்கும்போது அவன்கிட்ட இருக்கக்கூடிய மந்திர கத்தியை பார்க்குறாங்க. அந்த கத்தியை அவன்கிட்டேருந்து வாங்குறாங்க. ஆனந்த செட்டி எவ்வளவோ சொல்லியும் மன்றாடியும் யாருமே கேட்கல. அவங்க 2 பேரையுமே கிராமத்தில் பொதுவாக இருக்கக்கூடிய அந்த வீட்டில் தங்க வச்சு வெளியில் தாள் போட்டுடுறாங்க. இப்படி ஊரே எரிஞ்சு நாசமாகிறத பார்த்து சந்தோஷத்தில் எல்லையில் ஆனந்த தாண்டவம் ஆடுறா. தன்னுடைய அண்ணனான நீலனை கொன்ன எல்லாரையும் பழி வாங்கிட்டேன், என்னுடைய இன்னொரு சபதமும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்கா. அப்போ தான் அவளுக்கு தெரியுது அதில் ஒரே ஒரு வேளார் மட்டும் காலையிலே எழுந்து வயலுக்கு போயிட்டதால அவர் இதில் சாகலை அப்படின்றதால அவரையும் தேடி கண்டுபிடிச்சி அவரையும் கொன்று தன்னுடைய சபதத்தை முடிக்கிறான். நடந்தும் நீலிக்கு தன்னுடைய ஆக்ரோஷமும் குறையில, கோபமும் குறையில, அதோ வெறியோட சுற்றி வரான். அப்படி வந்த நீலி முப்பந்தல் அப்படின்ற இடத்துல வந்து நிலை கொள்றா. தன்னை முற்பிறவில கொலை செஞ்ச வேதியனை மட்டும் இல்லாமல் தன்னுடைய அண்ணனான நீலனை கொலை செஞ்ச 70 பேரையும் அவங்களோட பத்தினியை பழி தீர்த்ததுக்கு அப்புறமா அந்த ஊரையே எரித்து நாசம் பண்ணதுக்கு அப்புறமாவும் நீலிக்கு ஆங்காரம் கொஞ்சம் கூட குறையில, கோபமும் குறையில. அந்த வழியாக வருவோர் போவாரையெல்லாம் அடிக்கிறது, பயமுறுத்துறதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த பகுதியில் அவள் செஞ்சுக்கிட்டு வரா. நீலியோட அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இதனால் அந்த காட்டு பகுதிக்கு யாருமே வரதில்லை. அந்த காடு மட்டும் இல்லாமல் அந்த காடு இருக்கக்கூடிய பக்கத்து ஊருக்குமே மக்கள் வர பயப்பட்டாங்க. இதனால் அந்த ஊர் மக்கள் அங்கே கோவில் கொண்டுள்ள சிவபெருமான் கிட்ட முறையிடுறாங்க. சிவபெருமானும் நீலி முன்னாடி தோன்றி நீ பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் நிறைவேறிடுச்சு. அப்படி இருக்கும்போது இவ்வளோ ஆங்காரமாக ஆக்ரோஷமாக ஏன் நீ இப்படி போகிறவங்களையும் வருவங்களையும் துன்புறுத்துற? நீ ஒரு யக்ஷினி தேவதை, அதனால் அமைதியாக சாந்தமாக மாறு. உன்னை தேடி வரவங்களுக்கு வேண்டிய வரத்தை தரக்கூடிய தெய்வ சக்தியாக மாறி நில்லு. தீய சக்திகளை அழிக்கும் போது மட்டும் நீ நீலியாக கோபமாக மாறினா போதும் அப்படின்னு சொல்லி மறைகிறாரு. நீலியும் சாந்தமாகிறா. இதுக்கு மேலே தப்பிக்க எந்த வழியுமே இல்லை அப்படின்னு அவனுக்கு நல்லா புரியுது. ஆனந்த செட்டி, நீலி, குழந்தைன்னு 3 பேரும் ஒரே அறையில் தங்கியிருக்காங்க. வெளியில் பூட்டி இருக்கு. ஒவ்வொரு நிமிடமும் மரண பயத்தில் ஆனந்த செட்டி இருக்கான். நள்ளிரவு நேரம் வர வரைக்கும் நீலி காத்திருக்கா. நடு ஜாமம் ஆனதுக்கு அப்புறமா அவனை தட்டி எழுப்பி தன்னுடைய முன் ஜென்ம கதைகள் எல்லாத்தையும் அவளுக்கு ஞாபகப்படுத்தி, உன்னை பழி வாங்கிறதுக்காக தான் சிவபெருமான் கிட்ட நான் வரம் வாங்கி யக்ஷினியாக பிறந்து இந்த ஜென்மாவில் இத்தனை வருஷமாக காத்துக்கிட்டு இருந்தேன், என்னுடைய ஆசை இப்போ நிறைவேற போகுது அப்படின்னு இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய நீலி பெண் உருவத்திலிருந்து மிகுந்த கோரமாக மாறுறா. கருத்த மேனி, தலைவிரி கோலம், நீட்டின நாக்கு, கோரை பற்கள், கையில் நகங்கள்னு மிகுந்த கோரமாக காட்சி தரா. ஆனந்த செட்டிக்கு புரிஞ்சிருச்சு இதுதான் தன்னுடைய கடைசி நிமிடம் அப்படின்னு. அவனை ஆசை தீர கதற கதற கொலை செஞ்சிரா. செய்கிறது மட்டும் இல்லாமல் வயிற்ற கிழிச்ச அந்த குடலை மாலையை அணிஞ்சு ஆனந்த தாண்டவம் விடுறா, ஓலம் விடுறா. முற்பிறவில செஞ்ச சபதத்தை இப்போ நிறைவேறிட்டோம் அப்படின்ற சந்தோஷத்தில் ஆனந்த தாண்டவம் விடுறா. மகிழ்ச்சியோட எல்லைக்கே நீலி போயிட்டா. அப்போ தான் அவளுக்கு இன்னொரு சபதம் நினைவுக்கு வருது. தன்னுடைய அண்ணனை கொன்ற, அதாவது நீலனை கொலை செஞ்ச இந்த பழி வாங்கணும், இவங்க எல்லாரையும் கொலை செய்வேன் அப்படின்னு ஒரு சபதம் செஞ்சா. அது இப்போ அவளுக்கு ஞாபகம் வருது. இதுதான் அதற்கு சரியான நேரம் அப்படின்னு முடிவும் செய்கிறா. ஊரே அமைதியாக தூங்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த ஊரையை எரித்து நாசம் செய்கிறா. நீலியும் அமைதியே வடிவமான தெய்வ சக்தியாக மாறி நிற்கிறா.
ஆனால் யாருமே வராத இந்த காட்டு பகுதியில் இருக்கிறதுக்கு நீலிக்கு பிடிக்கல. மக்கள் நடமாட்டம் மிக்க ஊருக்குள்ளே போய் ஒரு நிலையம் வாங்கணும் அப்படின்ற எண்ணம் நீலிக்கு வருது. அதனால் யாராவது இந்த காட்டு பகுதிக்கு வந்தால் அவங்க கூட போகலாம் அப்படின்ற எண்ணத்தில் வெகு நாள் காத்து நிற்கிறா நீலி. எதிர்பார்த்தபடியே ஒரு மாட்டு வண்டி அந்த காட்டு பகுதிக்கு வருது. இந்த வண்டியில் வரவங்க யார், என்ன நோக்கத்தோடு வராங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நீலி அமைதியாக நின்று வேடிக்கை பார்க்குறா. அந்த வண்டியில் வந்தது வேறு யாருமே கிடையாது, ஒரு மந்திரவாதி பிள்ளையன் அந்த காட்டு பகுதியில் ஒரு பலி பூஜை செய்கிறதுக்காக வந்திருக்கான். அவன் என்ன செய்கிறான் அப்படின்றத நீலி அமைதியாக நின்று வேடிக்கை பார்க்குறான். அவன் தன்னுடைய பலி பூஜை ஆரம்பித்து சிறப்பாக செஞ்சு முடிக்கிறான். இதை பார்க்குற நீலி ரொம்ப சந்தோஷம் அடைகிறா. ஏன்னா தன்னை வச்சு வழிபடக்கூடிய அனைத்து திறமைகளும் இந்த பிள்ளையன்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காட்டு பகுதியிலேருந்து வெளியில் போய் ஊருக்குள்ளே முதல்ல ஒரு நிலையம் வாங்கணும் அப்படின்ற எண்ணமும் நீலிக்கு வருது. உடனே நீலி என்ன செய்கிறான்னா நிறை மாத கர்ப்பிணி பெண்ணாக மாறி பிள்ளையன் முன்னாடி போய் நிற்கிறா. இதை பார்த்ததும் மந்திரவாதி உடனே அதிர்ச்சி அடைகிறான். ஏன்னா இந்த காட்டு பகுதியில் திடீர்னு எப்படி ஒரு நிறை மாத கர்ப்பிணி பெண் வந்து நிற்கிறா அப்படின்றது உடனே அவனுக்கு புரியுது. இது பெண் கிடையாது, ஏதோ தெய்வ சக்தி தான் நம்ம கிட்ட விளையாடுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட பிள்ளையன் உடனே நீ யார், உன்னுடைய நோக்கம் என்ன, எதற்காக என் முன்னாடி இப்படி உருமாறி நிற்கிற அப்படின்னு அடுத்தடுத்து கேள்விகளை நீலியை பார்த்து கேட்குறான். இதை கேட்ட நீலி சிரிக்கிறா. சிரிச்சிட்டு நான் யாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே என்னை பற்றி எல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்குறா. அதற்கு பிள்ளையன் நீ ஒரு பெண் இல்லை அப்படின்றது எனக்கு நல்லா தெரியுது, நீ ஒரு தெய்வ சக்தின்றது எனக்கு நல்லா தெரியுது, ஆனால் நீ யாருன்னு நீ சொன்னான் ஒழிய என்னால் எப்படி கண்டுபிடிக்க முடியும், அதனால் நீயே சொல்லு அப்படின்னு வணங்கி நிற்கிறான். என் பேர் நீலி, நான் ஒரு யக்ஷினி தேவதையாக இருந்து இப்போ தெய்வ சக்தியாக மாறி நிற்கிறேன். எனக்கு நிலையம் போட்டு நீ முறைப்படி பூஜை செஞ்சுட்டு வந்தினா உனக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் தருவேன், உன் கூட எப்போவும் உன்னை காத்து நிற்பேன் அப்படின்னு சொல்கிறா. அதற்கு பிள்ளையன் உன்னை எப்படி முறைப்படி வழிபடணும் அப்படின்றதையும் நீயே சொல்லிடு அப்படின்னு வணங்கி நிற்கிறான். உடனே நீலி எனக்கு ஒரு கருங்கடாவும் சேவலும் பலியிட்டு 2 வேளை பூஜை செஞ்சு வா, ஒன்றை மட்டும் இல்லை உன் குலத்தையே நான் காத்து நிற்கிறேன் அப்படின்னு நீலி சொல்கிறா. பிள்ளையனும் சந்தோஷமாக நீலியை தன் கூட அழைச்சிட்டு வரான். தன்னுடைய சொந்த ஊரான புனலூருக்கு கொண்டு வந்து அவளுக்கு அங்கே ஒரு பீடம் போட்டு கருங்கடாவும் சேவலும் பலி கொடுத்து தினமும் 2 வேளை வழிபட்டு வரான். அவன் மட்டும் இல்லாமல் புனலூரில் இருக்கக்கூடிய அனைத்து மந்திரவாதிகளுமே நீலியை வணங்குறாங்க. வணங்கி தன்னுடைய மந்திர சக்திக்கு ஏற்றபடி அவளை இயக்கி எல்லா காரியத்தையும் சாதிக்கிறாங்க. அதனால் அவளுக்கு இயக்கி அப்படின்ற பேரும் வச்சு அவன் மட்டும் இல்லாமல் எல்லா மந்திரவாதிகளுமே தங்களுடைய குல தெய்வமாக நீலியை வணங்கி வராங்க. இந்த இயக்கி அப்படின்ற பேர் தான் காலப்போக்கில் இசக்கி அப்படின்னு மாறுது. இப்படி புனலூரில் பீடம் போட்டு குலதெய்வமாக இருக்கக்கூடிய நீலிக்கு அடுத்த ஊருக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் வருது. அதற்கான நேரத்தை பார்த்து காத்துக்கிட்டு இருக்கா. சேர மன்னன் ஒரு முறை காட்டுக்கு வேட்டையாடிட்டு அடுத்த சாமத்தில் புனலூர் வழியாக தன்னுடைய கோட்டைக்கு திரும்பி போய்கிட்டு இருந்தான். இதுதான் சரியான நேரம்னு இயக்கியும் பின்தொடர்ந்தா. அடுத்த நாள் காலையில் மன்னன் மற்றும் அவன் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே நோய்வாய்ப்படுறாங்க. மருத்துவர் வந்து நாடி பிடிச்சி பார்க்குறாரு. அவருக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா மன்னன் மற்றும் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாருக்கும் ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இல்லை, எல்லாருமே முழு ஆரோக்கியத்தில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு என்ன மருந்து கொடுக்கறது, எப்படி சரி பண்ணுறதுன்னு மருத்துவருக்கு ஒன்றுமே புரியலை. இந்த விஷயம் அமைச்சருக்கு போகுது. அமைச்சர் என்ன செய்கிறாருன்னா ஒரு நம்பூதிரியை அரண்மனைக்கு வரவழைச்சி சோழி போட்டு பார்க்குறாரு.
அப்படி அதில் என்ன வருதுன்னா, வந்திருக்கக்கூடியது ஆங்கார ரூபிணியான இயக்கி. இவளுக்கு கருங்கடாவும் சேவலும் பலி கொடுத்து பலி பூஜை போட்டு முறையாக பூஜை செஞ்சு சாந்தப்படுத்தி ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வந்து நிலை நிறுத்தினா மட்டும்தான் இந்த பிரச்சனை சரியாகும். இதற்கான பூஜைகளை நான் செய்ய முடியாது, ஒரு மந்திரவாதியை வச்சு தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நம்பூதிரி சொல்கிறாரு. நம்பூதிரி சொன்ன மாதிரியே நாட்டிலேயே சிறந்த மந்திரவாதி ஒருத்தனை அரண்மனைக்கு வர வைக்கிறாங்க. வந்த மந்திரவாதி தன்னுடைய மந்திர சக்தியால் நடந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மன்னரை பார்த்து, மன்னா, அந்த நம்பூதிரி சொன்னது 100% உண்மைதான், வந்திருக்கக்கூடியது இயக்கி அம்மன் தான். நீங்கள் எப்படி போர் தெய்வமாக கொற்றவை, படைவீட்டம்மன், காளி போன்ற தெய்வங்களை வணங்குறீங்களோ அதுபோல் இயக்கியும் எங்களுடைய குலதெய்வம். அவளை நினச்சி உண்மையாக வழிபட்டீங்கன்னா அவள் எப்பொழுதும் எல்லா நிமிடமும் உங்களை காத்து நிற்பா அப்படின்னு சொல்கிறான். உடனே அரண்மனையோட வடக்கு வாசலில் மேற்கு பகுதியில் கிழக்கு நோக்கி அவளுக்கு ஒரு பீடம் போட்டு அதில் இயக்கி அம்மனுக்கு ஒரு சிலையும் செஞ்சு வைக்கிறான். கருங்கடாவும் சேவலும் பலி கொடுத்து முறைப்படி பூஜை செஞ்சு அவளை சாந்தப்படுத்துகிறான் மன்னன். அன்னைக்கு இரவு மன்னரோட கனவுல போகிற இசக்கி அம்மன், உன்னுடைய பூசையாலும் உண்மையான பக்தியாலும் நான் மனம் குளிர்ந்துட்டேன், என்னோட ஆங்காரம் எல்லாம் குறைஞ்சிருச்சு, உனக்கு எப்போதும் என்னோட அருள் உண்டு, நீ எங்கே வெளியில் போனாலும் 3 முறை என்னோட பேரை சொல்லி கூப்பினா அந்த இடத்துல நான் உனக்கு துணையாக வந்து நிற்பேன். கோவில், பெத்த வீடு, சொந்த வீடுன்னு இந்த 3 இடத்த தவிர வேறு எங்கே நீ போனாலும் உன்னோட துணையாக எப்போவும் நான் வருவேன் அப்படின்னு மன்னருக்கு இசக்கி அம்மன் வரம் தராங்க. அன்னையிலேருந்து தொடர்ந்து மன்னர் தினமும் இசக்கி அம்மனை வழிபட்டுட்டு வராரு. சேரனோட அரண்மனையில் வழிபாட்டு தெய்வமாக இருந்த இசக்கி அம்மன் எப்படி வேணாட்டுக்கு வந்தாங்க, இந்த இடத்துக்கு எப்படி முப்பந்தல் அப்படின்ற பேர் வந்துச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் ஒற்றுமை இல்லாமல் இருந்தாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட பிற நாட்டு அரசர்கள் போர் எடுத்து வந்தால் சுலபமாக இந்த 3 ராஜ்யங்களையும் பிடிச்சிடலாம் அப்படின்ற எண்ணத்தில் படை எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்ய ஆரம்பித்தாங்க. இந்த விஷயம் ஔவையாருக்கு தெரிய வருது. இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற எண்ணத்தில் 3 மன்னர்களுக்கும் ஓலை அனுப்புகிறாங்க. அவங்க சந்திக்கிறதுக்கான ஏற்பாடும் செய்கிறாங்க. 3 மன்னர்கள்கிட்டையும் ஒற்றுமை இல்லாததால் ஒரு நாட்டு எல்லைக்குள்ளே இன்னொரு நாட்டு மன்னர் வரமாட்டார் அப்படின்ற எண்ணத்தில் 3 நாட்டு மன்னர்களும் ஒற்றுமையாக பொதுவான இடத்துல சந்திக்கணும் அப்படின்ற விஷயம் ஔவையாருக்கு புரியுது. அதனால் அவங்க தேர்வு செஞ்ச இடம்தான் இந்த வேநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு காடு. அங்கே வேநாட்டில் இருக்கக்கூடிய சிற்றரசர்கள் உதவியோட 3 மன்னர்களும் தங்குறதுக்கு 3 பந்தல்கள் போட்டாங்க. அதுதான் இப்போ முப்பந்தல் அப்படின்ற பெயரில் அழைக்கப்படுது. ஔவையார் அனுப்பிய ஓலையை ஏற்று சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் தாங்கள் சந்திக்கிறதுக்கான ஒப்புதல் அளிக்கிறாங்க. அவங்க வரது மட்டும் இல்லாமல் அவங்க வழிபாட்டு தெய்வத்தையும் கூட கொண்டு வராங்க. அதன்படி முதலாவதாக அந்த இடத்துக்கு வந்து சேர்றவர் யாருன்னா சேர மன்னர். அவர் தன்னுடைய வழிபாட்டு தெய்வமான இசக்கி அம்மன் சிலையை கொண்டு வந்து தனது பந்தலில் வடக்கு பக்கமாக நோக்கி வச்சு அதற்கான பூஜைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இரண்டாவதாக பாண்டிய மன்னர் வராரு. அவர் தன்னுடைய வழிபாட்டு தெய்வமான மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரர் சிலைகளை கொண்டு வராரு. உடனே சேர மன்னர், எங்களுடைய இசக்கி அம்மன் மிகவும் உக்கிரமான சக்தி கொண்டவங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. இதை கேட்குற பாண்டியர், இந்த இடத்துல நம்மளுடைய சாத்வீக தெய்வமான மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரர் வைக்க வேண்டாம் அப்படின்ற எண்ணத்தில் அங்கிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இப்போ அந்த பகுதி ஆரல்வாய் மொழி அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த இடத்துல தன்னுடைய மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரர் சிலைகளை வைக்கிறார். மூன்றாவதாக அந்த பகுதிக்கு வந்து சேரக்கூடியவர் சோழ மன்னர். அவர் தனது போர்க்கள தெய்வமான மாரியம்மனோட சிலையை கொண்டு வரார். அவரும் ஆரல்வாய் மொழியிலேயே தன்னுடைய சிலையை வச்சு பூஜை செய்கிறார். அந்த பகுதி இப்போ பஸ் நிறுத்தமாக இருக்குது.
இப்படி 3 மன்னர்களுமே தங்கள் இஷ்ட தெய்வத்திற்கான பூஜைகளை நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமா பேச்சுவார்த்தை ஆரம்பிக்குது. நல்ல விதமாக பேச்சுவார்த்தை நடந்து முடியுது. இப்போ 3 அரசர்களும் புறப்பட தயாராகிறாங்க. முதலாவதாக சேர மன்னர் தான் கொண்டு வந்த இசக்கி அம்மன் சிலையை எடுக்க முயற்சி பண்ணுறார். சிலை வரலை. அப்போ அசரீரியாக அம்மன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இங்கேயே இருக்கேன், எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருச்சு, உனக்கு துணையாக நான் எப்பொழுது உன்னோடவே இருப்பேன், நீ என்னை நினச்சா போதும் உன்னை காக்க ஓடி வருவேன், பயப்படாத, தைரியமாக உன்னுடைய நாட்டிற்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் சேர மன்னர் தன்னுடைய இஷ்ட தெய்வமான இசக்கி அம்மனை அங்கேயே விட்டுட்டு கிளம்புறார். சேர அரசர் தான் கொண்டு வந்த சிலைகளை அங்கேயே விட்டுட்டு கிளம்புறதால மற்ற 2 அரசர்களுமே தங்களுடைய தெய்வங்களை திருப்பி எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்காதுன்ற காரணத்துக்காக அங்கேயே விட்டுட்டு போகிறாங்க. ஔவையார்கிட்ட இந்த தெய்வங்களுக்கு முறையாக வழிபாடு செய்யணும் அப்படின்ற கோரிக்கையும் வைக்கிறாங்க. ஔவையார் அதை ஏற்கிறாங்க. உடனே 3 அரசர்களும் தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி கிளம்புறாங்க. அடுத்த நாள் காலையில் ஔவையார் இந்த தெய்வங்களுக்கான வழிபாடு செய்ய கிளம்புறாங்க. முதல்ல பக்கத்திலேயே இருக்கக்கூடிய இசக்கி அம்மனுக்கு வழிபாடு செய்ய வராங்க. அப்படி வரும்போது அந்த தெய்வத்தை பார்க்குற ஔவையார், ஏன் இப்படி நீ கண்களை மிரட்டி நாக்கை நீட்டி கோர பல்லோடு இப்படி கோரமாக காட்சி தர, இந்த உக்ர ரூபம் உனக்கு எதற்கு, மங்களகரமாக காட்சி தரக்கூடாதா அப்படின்னு ஔவையார் பிரார்த்தனை செய்கிறாங்க. ஔவையாரோட பிரார்த்தனையை ஏற்றுக்கிட்ட இசக்கி அம்மன் சிலையிலேருந்து ஒரு ஒளி தோற்றம் ஔவைக்கிட்ட, ஔவையே இங்கே உத்துப்பார் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. உடனே ஔவை அங்கே பார்க்கும்போது செந்நிற பட்டு அரைஞ்சி செந்தூர திலகமிட்டு இடுப்பில் ஒட்டியான நெத்திச்சூடின்னு ஆபரணங்கள் அணிஞ்சு பொன்னிற மேனியோட புன்னகை தவள பின்னி முடித்த கூந்தலோட நின்ற கோலத்தில் இசக்கி அம்மன் காட்சி தராங்க. இசக்கி அம்மனோட இந்த திருக்கோலத்தை பார்த்ததும் ஔவைக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே நீங்கள் எப்பொழுதும் இப்படி சாந்த சுரூபமாக காட்சி தரணும் அப்படின்னு ஔவை இசக்கி அம்மா கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க. அதற்கு இசக்கியோ, ஔவையே நான் எப்பொழுதும் இப்படி சாந்த சுரூபமாக இருந்தால் உன்ன மாதிரி நல்லவர்களுக்கு துன்பம் செய்யக்கூடிய பாதகர்களை எப்படி நான் தண்டனை கொடுக்க முடியும், எப்போல்லாம் அநீதி தலை தூக்குதோ அப்போல்லாம் நான் சாந்த சுரூபமாக இருக்க மாட்டேன், ஒரு உக்ரமாக காட்சி தருவேன், மற்ற நேரங்களில் எப்பொழுதும் நான் சாந்தமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, நீங்கள் எப்போல்லாம் உக்ரமாக இருக்கீங்க, எப்போல்லாம் சாந்தமாக இருக்கீங்க அப்படின்றத எப்படி நான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஔவை கேட்குறாங்க. அதற்கு இசக்கி அம்மன், நீ இங்கேயே இருந்து பார் அப்படின்னு சொல்லிட்டு, நீ சைவம் மட்டும்தான் சாப்பிடுவ அப்படின்றதால இங்கே முதல்ல உனக்கு படையல் போடட்டும், 2வது படையல் எனக்கு போடட்டும் அப்படின்றத சொல்லிட்டு இசக்கி அம்மன் அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போகிறாங்க. ஊருக்கு வெளியில் காட்டு பகுதியில் இருக்கிறதால ஔவையார் காலத்துக்கு அப்புறமா அந்த கோவிலை யாரும் சரியாக கண்டுக்காததால் பாலடைஞ்ச நிலைக்கு மாறிடுது. அப்படி இருக்கும்போது அங்கே இடைக்குலத்தை சேர்ந்த பெண் ஒருத்தி புல் அறுக்கிறதுக்காக வரா. அப்போ அவள் முதுகில் யாரோ அடித்த மாதிரி இருக்குது. அவள் திரும்பி பார்க்கும்போது யாருமே இல்லை. பயந்து போனவ வேகமாக வீட்டுக்கு போகிறா. அன்னையிலேருந்து அவளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது. எவ்வளோ வைத்தியர்கிட்ட போய் பார்த்தாலும் அவளுக்கு குணம் அடையவே இல்லை. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஒரு குரத்துக்கிட்ட குறி கேட்குறாங்க. அப்போது அந்த குரத்து என்ன சொல்கிறான்னா, முப்பந்தலில் இருக்கக்கூடிய இசக்கி அம்மனுக்கு சேவலும் கருகடாயும் பலியிட்டு பொங்க வச்சு அவளை பூசை பண்ணி கும்பிட்டு வந்தினா இந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த பெண்ணும் இசக்கி அம்மனுக்கு கருங்கடாவும் சேவலும் பலி கொடுத்து பூஜை செய்கிறா. உடனே அவளுக்கு சரியாகுது. இந்த விஷயம் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பரவ நாளடைவில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக வருது. தன்னை தேடி வந்த எல்லாருக்குமே அவங்க வேண்டுதலை வேண்டியபடியே நிறைவேற்றி வைக்கிறதால இசக்கி அம்மன் அந்த ஊரில் ரொம்ப பிரபலம் அடைகிறாங்க. இந்த எல்லா விஷயமும் வேணாட்டை ஆட்சி செய்யக்கூடிய அரசனுக்கு போய் சேருது. அரசன் அம்மனோட மகிமை எல்லாம் தெரிஞ்சு இசக்கிக்கு ஓடால வேயப்பட்ட ஒரு கோவில் ஒன்று கட்டி தினமும் முறைப்படி பூஜைகள் நடத்துறதுக்கு எல்லா ஏற்பாடும் செய்கிறாரு. முப்பந்தல் இசக்கி அம்மன் கோவிலிருந்து பிடிமண்ணை எடுத்துகிட்டு போய் தான் இன்றைக்கி நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர், சேலம் அப்படின்னு பல இடங்களில் இசக்கி அம்மன் கோவில் கொண்டு காட்சி தராங்க.
இந்த கோவிலோட அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா இசக்கியம்மன் வடக்கு பக்கமாக நோக்கி காட்சி தராங்க. பிரகாரத்தில் முருகன் விநாயகரும் இருக்காங்க. இங்கே ஔவையாருக்குன்னு ஒரு தனி கோவில் இருக்கிறது இந்த கோவிலோட மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது. வடமேற்கு மூலையில் சுடலை மாடனும் வடகிழக்கு பகுதியில் பட்டவராயனும் காட்சி தராங்க. தெற்கு பகுதியில் அக்னிமாடன் திருக்கோவில் இருக்குது. அவர் பரிவார தேவதைகளோட கம்பீரமாக காட்சி தராரு. இங்கே இருக்கக்கூடிய அக்னிமாடன் தோல் நோய்களை குணப்படுத்தும் அபார சக்தியோட இருக்கார். அது மட்டும் இல்லாமல் செய்வினை, ஏவல், பில்லி, சூனியம் அப்படின்ற இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தன்னை நாடி வரவங்களுக்கு தீர்த்து வைக்கக்கூடிய தெய்வமாகவும் காட்சி தராரு. ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இங்கே கொடை விழா ரொம்ப சிறப்பாக நடைபெறும். பால்குடம், அக்னிச்சட்டி, பறவை காவடி, அலகு குத்துதல்னு இப்படி முக்கிய நேர்த்திக்கடன்களை பக்தர்கள் செலுத்துகிறாங்க. இங்கே இரவில் நடைபெறக்கூடிய பூக்குழி மிக சிறப்பாக இருக்கும். எல்லாரோட வாழ்க்கையிலையும் இசக்கியம்மனோட அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும்.